2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் பாஜக 30 தொகுதிகளில் போட்டியிட முடிவு செய்திருக்கிறதாம். அதாவது அதில் குறைந்தபட்சம் 10 15 தொகுதிகள் வெற்றி பெற வேண்டும் எனவும் அதை சொந்த கட்சியினருக்கு மட்டுமல்லாமல் அதிமுகவுக்கும் அழுத்தம் தர முடிவெடுத்திருக்கிறாராம் அமித்ஷா அவர்கள். அந்த வகையில் தங்களுடைய கூட்டணிக்கு தேமுதிக மற்றும் பாமகவையும் இழுக்க முயற்சிகள் நடக்கிறதாம். குறிப்பாக தேமுதிகவை பொறுத்தவரை அவர்கள் திமுக கூட்டணிக்கு போவதற்கு சில டிமாண்டுகளை வைத்திருக்கிறார்கள். அது என்னவென்றால் 12 சட்டமன்ற உறுப்பினர்கள் பிளஸ் 2 ராஜ்யசபா சீட்டுகள் பிளஸ் தேர்தல் செலவு இவற்றையெல்லாம் கவனிக்க வேண்டும் என்று டிமாண்ட் வைத்திருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அதிமுக தரப்பில் 15 சட்டமன்ற தொகுதிகளை ஒதுக்குவதாகவும் ஒரு ராஜ்யசபா சீட் உறுதியாக தருவதாகவும் தேர்தல் செலவுகளை ஏற்பதாகவும் உறுதி கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்கிறார்கள். அதே போல பாமகவை பொறுத்தவரை ராமதாஸ் அவர்கள் ஸ்ரீகாந்தியை ராஜ்யசபா எம்பியாக ஆக்க வேண்டும் என்று விரும்புகிறாராம். அதற்கும் இவர்கள் ஓகே சொன்னது போலதான் சொல்கிறார்கள். மற்றபடி ராமதாஸ் விவகாரத்தை பொறுத்தவரை தொகுதி கணக்குகள் எல்லாம் பேசி முடித்து விட்டதாகவும் சொல்கிறார்கள். அதே போல அன்புமணி அவர்களும் இந்த கூட்டணிக்கு வர சம்மதம் தெரிவித்திட்டதாகவும் பேச்சுகள் அடிபடுகிறது. அதே போல அமமுக மற்றும் ஓபிஎஸ்ஸையும் எளிதாக இந்த கூட்டணிக்குள் இழுத்து விடலாம் என நினைக்கிறதாம் டெல்லி தலைமை.